அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கபி விலாக். இட்ஸ் யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம். லாங் vlog வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ vlog வந்துட்டு செப்பரேட்டாக போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ரொம்ப நாளாக இல்லை, 2 வாரம் ஆச்சு. ஸோ 2 வாரமாக வந்துட்டு நான் வேறு கான்செப்டில் வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதே வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு. அண்ட் 2 வாரமாக வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு கன்சிஸ்டாக இந்த வாரமும் அப்லோட் பண்ணிடுவேன். போன வாரம் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முந்தின வாரமும் வந்துட்டு 3 வாரமாக தொடர்ந்து லாங் வீடியோஸ் கரெக்டாக வீக்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவே எனக்கு ஒரு பெரிய வின் தான். ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டேன். இதை அப்படியே மாற்றிடுவேன். அந்த பேலட் ஆஃப் நெவர் ஆஃப்டர் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு எடுத்துகிட்டு அதை இன்னும் ஒரு எல் ஷேப்பில் கொண்டு வர மாதிரி வச்சுருப்பேன். ஸோ லாஸ்ட்டாக அதை வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பெருசாக இந்த புக்கும் வாங்கலை. நான் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். பட் எந்த புக்குமே வந்துட்டு நான் ஃபிசிக்கல் காப்பியாக வாங்கலை. மோஸ்ட்டாக நான் வாங்கியிருந்தது ஒரே ஒரு சீரீஸ் மட்டும்தான். அது 3 புக் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். இல்லை 4 புக் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் வாங்கலை. 4 புக் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஒரு சீரீஸ், அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு ஸ்டாண்டர்லோன் மாதிரி ஒரு புக் வாங்கியிருந்தேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ நான் இன்னொரு புக் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். என்னோடய ஃபேவரட் ஆத்தரோட புக். அது வந்துட்டு நம்ம த ஆஸ் லாங் அஸ் லெமன் ட்ரீ க்ரோ புக் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க அந்த ஆத்தர் வந்துட்டு ஜுல்ஃபா கத்தோ அவங்க இன்னொரு புக் வந்துட்டு எழுதியிருக்காங்க. அவங்களோட செகண்ட் புக் அது வந்துட்டு த ஓசன் வுட் பெயிண்ட் மீ ப்ளூ அப்படின்னு சொல்லி ஒரு புக். அதுவும் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அவங்களோட ரைட்டிங், அவங்களோட புக்ஸ் 2 புக் தான் எழுதியிருக்காங்க. பட் வந்து ஆஸ் லாங் அஸ் லெமன் ட்ரீ வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ அழகான ஒரு புக்கு. அதுவும் சரியா பற்றி எனக்கு அதான். ஸோ அதை வந்துட்டு தனியாக ஒரு டீட்டெயில்டு வீடியோவை போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் வந்துட்டு சிரியாவில் நடந்த வார பற்றி தான் இருக்கும். எந்த ஸ்பாய்லருமே நான் பார்க்கல. அண்ட் என்ன ஸ்டோரி அப்படின்றதும் எனக்கு தெரியாது. ஸோ நான் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ரீசெண்டாக நான் வந்துட்டு ஜிப்லி மூவிஸ் வந்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது நான் போன வருஷத்துலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவும் எப்படின்னா வந்துட்டு அந்த ஆஸ் லாங் அஸ் த லெமன் ட்ரீ க்ரோவில் வந்துட்டு அவங்க ஸ்பைரேட்டடாகவே, அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ்டில் இந்த ஸ்கை அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதை இன்ஸ்பயர் ஆகி தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன் ஜிப்லி மூவிஸ். அதுக்கப்புறம் இந்த வருஷமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 மூவி வந்துட்டு பார்த்துருக்கேன். கீக்கிஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லி ஒரு கீக்கிஸ் டெலிவரி சர்வீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மை நேபர் டோட்டரோ. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி மை நேபர் டோட்டரோ. அது வந்துட்டு சூப்பரான ஒரு ஸ்டோரி. 2 அக்கா தங்கச்சிலாம் இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ஸ்பாயில் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ எங்கே இருக்கோன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம அஃபானோட ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். அவனுக்கு ஃபீஸ் கட்டிட்டு யூனிஃபார்ம் வந்துட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஸோ அப்படியே அவனை அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு அஃபான் விட்டுறதுக்கு லேட்டாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க விட்டுட்டாங்க. அது வந்துட்டு அவங்களோடலாம் நான் பார்த்து விளையாண்டுட்டு இருந்தேன். ஒரு பையன் வந்துட்டு அவங்க அண்ணன் வரணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தான். குட்டி பையன். எல்லாருக்கும் அங்கே வேர்க்குரு இருந்துச்சு. பாவம் பிள்ளைங்க வெயிலில் ஸ்கூல் போயிட்டு வர்றதுனால எல்லாருக்கும் வேர்க்குரு வந்துருந்துச்சு. அப்புறம் அவனை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி யூடியூப்ல அவங்களெல்லாம் போடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். மோபா சரி 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 அழுவாத சரி அழுவாத. ஓய் சரி வந்துருவான். இந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா? நீ அழகா இருக்க, நான் என்ன செய்யறது? நீ அழகா இருக்கடா, கியூட்டா. சரி அழுவாத. என்னால் அப்பப்போ நம்பவே முடிய மாட்டுது. அஃபான் வந்துட்டு இப்போ இந்த வருஷம் வந்துட்டு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ இது மாதிரி தான் குட்டி கோன் இருந்தான். இப்போ எனக்கு வந்துட்டு அந்த ஸ்கூலில் போய் பார்க்கும்போது தான் ரியலைஸ் ஆகுது, இவங்களாம் தான் குட்டி பிள்ளைங்க. அஃபான் வந்துட்டு வளர்ந்துட்டான், பெரிய பிள்ளை அப்படின்ற மாதிரி. ஸோ அவனுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்ட வந்துட்டு நின்றுட்டு இருந்தேன். சோட்டு மாதிரி தான் இருந்தால் அப்படியே கடைன்னு வளர்ந்துட்டு போகிறான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவனை அப்படியே கூட்டிகிட்டு அங்கேருந்தே கும்பகோணத்துக்கு வந்துட்டு நம்ம ஷாப்பிங் போக போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கான பிளான். ஸோ வந்துட்டு அங்கே அஃபான் வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ கார்னாட்டோவில் ஓரியோ ஐஸ்கிரீம் இருந்துச்சு. எனக்கு அந்த டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. எனக்கு ஓரியோ ஃப்ளேவர் பிடிக்கும், பட் இது நல்லாவே இல்லை. பேசாமல் அங்கே பட்டர்ஸ்காட்ச் இருந்துச்சு, அதையே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் இப்படி தான் நமக்கு பிடிச்ச ஃப்ளேவரோடையே போயிடணும். புதுசாக ட்ரை பண்ணுறேன்னா பண்ணிக்கிட்டு இருக்காம. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு லைட்டாக ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. மெட்ரோக்கு தான் வந்துட்டு ஆப்வியஸாக போக போகிறோம். ஸோ வந்துட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம்.
இயர் ஸ்டார்ட் ஆகும்போது நான் வந்துட்டு இது ஜேர்னல் டைரிலாம் தேடும்போது நான் இந்த மாதிரி பிளெயினாக தான் தேடினேன். ஸோ அதில் ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம ஒட்டி வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒன்று கூட கிடைக்கல. இப்போ அவ்வளோ ஜேர்னல்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்டாக நான் எதுவுமே வாங்கலை. ஏன்னா வந்துட்டு எங்கள் அம்மா என்னை சாவடிச்சிருவாங்க. ஏற்கனவே நிறைய 4 டைரி புதுசாக வந்திருக்கு. அண்ட் இந்த வருஷத்துக்கு நான் 2 டைரி ஏற்கனவே வாங்கிட்டேன் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அம்மா வந்துட்டு பானிபூரி நான் பில் போட்டு வரதுக்குள்ளே அம்மா வந்துட்டு பானிபூரி அஃபோனும் அப்பாவும் வாங்கியிருந்தாங்க. அந்த ஒரே ஒரு வேலை தான் மெட்ரோக்கு போயிட்டு அங்கே ஜாமான் வாங்கிட்டு வரது தான். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு காருக்காக வெயிட் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது ஆனந்த வாசலில் வந்துட்டு பலூனில் லைட்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே, அந்த பெருசாக காட்டுறேன் உங்களுக்கு. அந்த பலூன் வந்துட்டு நான் பார்த்தேன். ஆனால் சொன்ன உடனே அம்மா வாங்கணுமா இது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அதெல்லாம் உனக்கு வேணாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை போக சொல்லிட்டாங்க. பட் எங்கள் செல்வா அண்ணன் டிரைவர் என்ன வந்துட்டு இப்படி ஆசைப்படுது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டி போயிட்டு நானே வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா அவங்கக்கிட்ட ஜிபே இல்லை. ஸோ ஒவ்வொரு கடையாக கூப்பிட்டு போய் ஏதோ ஒரு கடையில் வந்துட்டு நான் ஜிபே பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அந்த பலூன் வாங்கினது. ஏன்னா அதுக்கு எனக்கு அது முன்னாடிலேருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஸோ அது வந்துட்டு நான் வாங்கிட்டேன். அண்ட் வந்துட்டு இது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்னோட இன்னர் சைல்டை வந்துட்டு நான் வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தொடன்னு பேசிக்கிட்டே இருந்துட்டேன், சாரி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட வரேன். ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும்.